வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிச்சயம் முடிந்த சில மாதங்களில் வந்த துயரம், கல்யாணம் ஆகாமலே 30 ஆண்டுகள் விதவை போல வாழ்ந்த ஒரு பிரபல நடிகையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. இது ஒரு நடிகையோட கதைன்னே சொல்லலாம். நிறைய சூப்பர் ஸ்டார்கள் ஜோடி சேர்ந்து நடித்த அந்த நடிகை தன்னோட வாழ்க்கையில் நிறைய புகழையும் பெற்றிருக்காங்க. ஆனால் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சோகமும் வலியும் தனிமையால் மட்டுமே நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். திருமணத்துக்கு முன்னாடியே யாருக்கும் வரக்கூடாத சோகம் அவருக்கு வந்திருக்கு. அதாவது பாலிவுட் சினிமாவில் ரொம்பவே பரிச்சயமான ஒரு பெயர் தான் நடிகை நந்தா அவர்கள்னே சொல்லலாம். இப்போ அவங்கள பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். தன்னோட 5 வயசுலேயே சினிமாவில் நடிக்க வந்த நடிகை நந்தா அவர்கள் ஒரு கர்நாடகி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 70க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. இதில் சோட்டி பகேன், துல்காபு, பாபி, காலா பஜார், கானுன்னு சொல்லி நிறைய வெற்றி படங்களையும் நடிச்சிருக்காங்க. சசி கபூரோட நந்தா அவர்கள் ஜோடி சேர்ந்து நடித்த படங்கள்லாம் இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அதிக சம்பளம் வாங்குகிற நடிகைகளை ஒருவராக இவங்க இருந்திருக்காங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். பெயரும் புகழும் பெற்றதுக்கு அப்புறமா கூட நடிகை நந்தா தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய போராட்டத்தையும் சந்திச்சிருக்காங்க. நந்தா அவர்கள் தன்னோட வாழ்க்கையில் பெரும் பகுதியை தனியாகவே வாழ வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கும் மேலாக திருமணம் ஆகாமலே ஒரு விதவையாக வாழ்ந்திருக்காங்க. அது ஏன்னா நடிகை நந்தா அவர்கள் இயக்குனர் மன்மோகன் தேசாய்ங்கிறவரை காதலித்து வந்திருக்காங்க. 2 பேருக்கும் 1992 திருமணமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறமா திருமணம்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டு 2 பேரும் அவங்கவுங்க வேலையில் கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதனால் விரைவிலே திருமணம் செஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பேரிடி விழுந்திருக்கு. நிச்சயதார்த்தம் நடந்த சில மாதங்களே துரதிருஷ்டவசமாக மொட்டை மாடியில் இருந்து விழுந்து இயக்குனர் மன்மோகன் தேசாய் அவர்கள் இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் நடிகை நந்தாவை ரொம்பவே உலுக்கிடுச்சுன்னே சொல்லலாம். தன்னோட வருங்கால கணவர் இறந்ததுக்கு அப்புறமா நடிகை நந்தா அவர்கள் தன்னோட வாழ்நாள் முழுவதும் விதவையை போலவே வாழணும்னு சொல்லி தொடங்கிட்டாங்க தன்னோட வாழ்க்கையை. மன்மோகனோட இறப்புக்கு அப்புறமா நந்தா ஒருபோதும் வண்ண ஆடைகளை போடவே இல்லைன்னு என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு மாறாக வெள்ளை நிற உடைகளையே எல்லா இடத்துலையும் போட்டுட்டு இருந்திருக்காங்க. குடும்பத்தினர்லாம் அவங்களுக்கு வேறு திருமணம் ஏற்பாடு செஞ்சப்போ கூட மன்மோகனை தான் நான் என் கணவராக ஏற்றுக்கிட்டேன், அவரே எப்போவுமே என்னோட கணவர்னு சொல்லி திருமணத்துக்கு மறுத்திருக்காங்க நடிகை நந்தா அவர்கள். 30 வருஷமாக வெள்ளை உடைவிலே விதவை போல தனிமையை நாடி எங்கேயுமே போகாமல் ஒரு சிறையில் இருக்கிறத மாதிரி வீட்டிலே வாழ்ந்து வந்திருக்காங்க நடிகை நந்தா அவர்கள். தன்னோட 75 வயசில் மும்பையில் மார்ச் 25, 2014 அன்னைக்கு இறந்தும் போயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு காதல் கதைகளெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியத்துக்கு உள்ளான ஒரு விஷயம்னே சொல்லலாம். அதுவும் ஒரு நடிகையாக இருந்து அவங்க எப்படி இருந்திருக்கிறது இது திரை உலகத்துக்கே ஒரு பெரிய பெருமையை சேர்க்கும்னே சொல்லலாம். மக்களை நம்ம போடுற இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.